உங்க அப்பாவை காணும், உங்க மாமனாரை கேளு. இன்று சட்டமன்றத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் மிக சிறந்த உறுப்பினர்கள் என்று உலகம் முழுவதும் போட்டி வருகிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மற்ற கட்சி எல்லாம் பார்த்திருக்கீங்களே நீங்க? உங்க அப்பாவை காணும், உங்க மாமனாரை கேளு. 2016 தான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். பிரச்சாரம் வெற்றி பெற்றது, நாம் வெற்றி பெற முடியும். இன்னைக்கு அந்த பிரச்சாரம் பண்ணோம்னா நம்ம தான் ஆளுங்கட்சி. 38 ஆண்டுகள் என்று நான் சொல்கின்றேன். 38 ஆண்டுகள் ஆகியும் இன்று தமிழ்நாட்டிலே நம்மை விட தகுதியான கட்சி வேற எந்த கட்சியும் கிடையாது. திறமையான கட்சி, தகுதியான கட்சி. எத்தனை செயல் திட்டங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஆவணங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக வெளியிட்டிருக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனாலும் 38 ஆண்டுகள் ஆகியும் நாம் இன்னும் ஆட்சிக்கு வர முடியவில்லை. இதை அத்துணை பாட்டாளிகளும் சிந்திக்க வேண்டும். நமக்கு என்ன இல்லை? மக்கள் பலம் இல்லையா? செயல் திட்டம் இல்லையா? தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை இல்லையா? இன்று சட்டமன்றத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் மிக சிறந்த உறுப்பினர்கள் என்று உலகம் முழுவதும் போட்டி வருகிறார்கள். இதற்கு காரணம் அந்த அடித்தளம் அமைத்தது நம் இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி வந்தால் விவசாயிகள் குதிப்பாங்க மகிழ்ச்சியில். ஏன்னா அவங்க கஷ்டத்தை தெரிந்த புரிந்த கட்சி நம்ம கட்சி மட்டும்தான். இதைத்தான் அந்த உணர்வு தான் சட்டமன்றத்துக்குள்ளே நம்ம பேசுறோம். விவசாய பிரச்சனை பத்தி தொடர்ந்து நம்ம பேசுறோம். நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி முனைவர் அவர்கள், தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர், இன்னைக்கு சட்டமன்றத்தில் உணர்வு பூர்வமா பேசிட்டு இருக்கு. ஏன் அந்த உணர்வு பூர்வம் எங்கிருந்து வந்தது? உணர்வு பூர்வம் உங்களுடன் களத்திலே நின்று உங்களுடன் போராடி உங்கள் பிரச்சனைகளை நன்கு அறிந்து தான் அந்த உணர்வோடு பாசத்தோடு அங்கே சட்டமன்றத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். மற்ற கட்சிகள் எல்லாம் விவசாயம் என்னன்னு தெரியாது, நீர் மேலாண்மை என்னன்னு தெரியாது, கல்வி கொள்கை சுகாதாரம் எதுவும் தெரியாது. ஆனால் எல்லாம் தெரிஞ்சோம், எல்லா உரிமைகளுக்காக போராடியும் நம்ம இன்னைக்கு இந்த சேலம் மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இந்த தேர்தலில் போட்டி வெற்றி பெற முடியல. உண்மையிலே வருத்தம் எனக்கு. சேலம் மாவட்டம்னா நமக்கு கோட்டை. 2016 தான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். பிரச்சாரம் வெற்றி பெற்றது, நாம் வெற்றி பெற முடியவில்லை. இன்னைக்கு அந்த பிரச்சாரம் பண்ணோம்னா நம்ம தான் ஆளுங்கட்சி. அப்படி பிறகு சூழல், அரசியல் சூழல்கள் 46 ஆண்டு காலம், 46 ஆண்டு காலத்தில் ஐயா அவர்கள் எத்தனையோ பிரதமர்களை சந்தித்தார், எத்தனையோ முதலமைச்சர்களை சந்தித்தார். எம்ஜிஆர் அவர்களை பல முறை சந்தித்தார், கலைஞர் அவர்களை பல முறை, பிறகு ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பல முறை சந்தித்தார், பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பல முறை சந்தித்தார். கடந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பல முறை சந்தித்தார். 5 முதலமைச்சர்களை சந்தித்து இந்த முதலமைச்சரிடம் அதிகாரம் இருந்தது, ஆட்சி இருந்தது, சட்டம் இருந்தது. ஆனால் அவர்கள் செய்யவில்லை. பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது. ஆட்சி மாற்றம் வந்தவுடன் இந்த கோரிக்கையை இந்த இருக்கின்ற அரசு இடம் வைத்தேன். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினேன். அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டார்கள். பிறகு முதலமைச்சரை சந்தித்தேன், வலியுறுத்தினேன். இதனுடைய முக்கியத்தை நான் தெளிவாக விளக்கி சொன்னேன். கிட்டத்தட்ட 25 நிமிடம் தெளிவாக ஏன் இந்த கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்ன பிறகு உடனடியாக இந்த அரசு 46 ஆண்டு கால நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றி இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள 100 ஆண்டு கால கோரிக்கை சமூக நீதி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் நடத்துவோம் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. இதுதான் உண்மையான சமூக நீதி. அதற்காகத்தான் தொடங்கப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களுடைய நிலை என்ன என்று தெரிந்து கொள்ளத்தான் இந்த சமூக நீதி கணக்கெடுப்பு. இது நம்ம இல்லைன்னா இது காலகாலமா இது அறிவிப்பு வந்திருக்காது. அறிவிப்பு வந்திருக்கு, அதை நடைமுறை செய்ய வேண்டும் என்று அடுத்தது அழுத்தம். நம்ம பேசுற பிறகுதான் மற்ற கட்சிகள்லாம் பேசுறாங்க. பிறகு நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அவர்கள் தெளிவாக சட்டமன்றத்தில் மேகதாதுனா என்ன, அது ஏன் கட்டக்கூடாது அப்படி பேசின பிறகுதான் அப்புறம்தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம தான் எல்லாமே பிரச்சனை எடுத்துட்டு பேசிட்டு வரோம். ஒவ்வொன்றா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மற்ற கட்சியெல்லாம் பார்த்துருக்கீங்களே நீங்க? உங்க அப்பாவை காணும், உங்க மாமனாரை கேளு.
இப்படிதான் பேசிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஆக்கப்பூர்வமா விவசாயிகள் கடன்களை தயவு செய்து தள்ளுபடி செய்யுங்கள் முதலமைச்சர் அவர்களே என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கையை கூப்பி கேட்கிறாங்க, கெஞ்சுறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.